இல்ல விஞ்ஞானி ஆகுங்கன்னு சொல்லி வளர்ப்பீங்களா? பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவீங்களா? நீ கொலைகாரன் ஆகுன்னு வழிகாட்டுவீங்களா? எந்த தலைவனாவது ஒரு 10 வழக்கு எஃப்ஐஆர் நீ வாங்கிங்கன்னு சொல்லுவானா? இதெல்லாம் ஜெயில போட்டு களி திங்க வேண்டிய ஆள் வெளியே விட்டதே தப்பு. எதுக்கு என்ன வெட்டி வச்சிருக்காங்கிறது. அதாவது தமிழகத்துல ஆட்சி மாறும்போது இவங்க எல்லாம் உள்ள போயிருவாங்க. சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை அப்பா அடைச்சான் வெள்ளைக்காரன். இந்த சுதந்திர இந்தியாவை வெளிநாடுகளுக்கு கைகூலியா இருந்து வேலை செய்யறாங்கல்ல, இந்த சீமான், அந்த திருமுருகன் காந்தி, திருமாவளவன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அடைக்கலாம். அதை ஈவேராவே பின்பற்றி வரவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கும் தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி நக்கி பிடிச்ச பரம்பரையில வந்தவங்களுக்கு என்ன புத்தி எப்படி வேலை செய்யும்? ஆனா ராஜீவ் காந்தியை கொன்னது நான் தான், புதைச்சது நாங்க தான் சொன்ன பிறகு இன்னும் வெளியே விட்டு வச்சிருக்கதே தப்பு தானே. அதை வச்சுதான் இன்னமும் இந்த திமிர்ல பேசிட்டு பாரத தாயில இருந்து இவருக்கு நோய் வந்துருமா? இந்த சுதந்திரம்னு ஒண்ணு வாங்கலன்னா இவங்க வெளியே எப்படி பேச முடியுமா? இந்த நாட்டை பிரிவினை தோன்ற விதமா பேசிட்டு அடக்கிறான் அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ஆட்சி இருக்கு, இந்த திராவிடிய மாடல் ஆட்சி இருக்குனால இவங்க எல்லாம் பேசிட்டு அலைகிறாங்க. சிசிடிவிக்கு 10 பேர் கொடுத்தாங்க, அதனால விருது கொடுத்தாங்க. என்ன அப்போ ஒரு 100 பேருக்கு சிசிடிவி கொடுத்தா எவ்வளவு பெரிய கொள்ளை வேணாலும் அடிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கொலை செய்யலாம், நீங்க விட்டுருவீங்க அப்படி தானே? ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறைன்னு பேர் வாங்கின காவல்துறை இந்த அளவுக்கு மட்ட ரகமா போயிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, சீமான். இந்த குடிகாரனுக்கு வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே 7% ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது ஒரு 4% சரிஞ்சிடும். மிஞ்சி ரொம்ப உழைச்சி எடுத்து ஏதோ ஒன்று பண்ணால் கூட அது 5%க்கு மேலே எழும்பாது. என்ன அது தலைவிதி, அவ்வளோதான். ஒரு வழிகாட்டுறவங்க எப்படி இருக்கணும்? இவர் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், அது ஒரு உதவாக்கிறது தொல் திருமாவளவன். எந்த தலைவனாவது ஒரு 10 வழக்கு எஃப்ஐஆர் நீ வாங்கிங்கன்னு சொல்லுவானா? ஏதாவது ஒரு மடப்பைய சொல்லுவானா? அப்படி சொன்னான்னா அவன் தலைவனா நம்ம எழுத்துக்க முடியுமா? ஆனால் திருமாவளவன் சொல்கிறார் 10 எஃப்ஐஆர் நீ வாங்கணும், அதில் ஒரு 2-3 இது கொலைகேஸ் இருக்கணும். நீங்கள் நல்ல தலைமுறையாக உருவாக்குவீங்களா? ஐபிஎஸ் ஆகுங்க, ஐஏஎஸ் ஆகுங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை விஞ்ஞானி ஆகுங்கன்னு சொல்லி வளர்ப்பீங்களா? பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவீங்களா? நீ கொலைகாரன் ஆகுன்னு வழிகாட்டுவீங்களா? அப்படி வழிகாட்டினீங்கன்னா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? கட்ட பஞ்சாயத்து நடக்கிறதுக்கும் அதான் நிறைய பாருங்க, திருச்சி ஏரியாவில் பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ட்ரக்ஸ், இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, இது போகுது எங்கே அங்கே போய் சப்ளை பண்ணுறது, அதாவது கடத்திட்டு போகிறதெல்லாம் எஸ்டிபிஐலேருந்து மற்ற நிறைய முஸ்லீம் அமைப்புகள் ஈடுபட்டு இருக்கு. ஆனால் அங்கே விற்கிறது யாரு? விற்கிறது யாரை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க? திருமாவளவன் நம்பி வந்த இளைஞர்களை இப்போ பாழ்படுத்திட்டு இருக்காங்க. இது அந்த கேட்டகரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் இளைஞர்கள் கொஞ்சம் நிறைய பேர் பின்பற்றி இருக்கக்கூடியது. நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் ஓடி வந்துட்டாங்க. இருந்தாலும் மிச்சம் மீதி இருக்கவன் நாம் தமிழருங்கிறவரை நம்பி அங்கே இருந்தால் இந்த ஆளு என்ன பண்ணுதுன்னா தேச விரோதத்தை கக்குது. தேச விரோதம் இது என்னைக்குமே தேசியத்தை பற்றி ஏற்றுக்காது. இதெல்லாம் ஜெயிலில் போட்டு களி திங்க வேண்டிய ஆள் வெளியே விட்டதே தப்பு. எதுக்கு என்ன வெட்டி வச்சிருக்காங்கிறது. அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாறும்போது இவங்கெல்லாம் உள்ள போயிடுவாங்க. கண்டிப்பாக தெருவில் நடவடம் இது ஒன்று. அப்போ இந்த இந்தியா பொறுக்கி தேசம்னு சொன்ன அந்த நாய் ஒன்று இருக்குல்ல, திருமுருகன் காந்திங்கிற பேரில், அவன்லாம் எப்பவுமோ மதம் மாறி போயிட்டான். ஆனால் திருமுருகன் இந்துன்னு பேரை வச்சுட்டு அலையுது. அது டேனியல். இதெல்லாம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்தமான் ஜெயிலை புதுப்பிச்சு அங்கே கொண்டு அடைக்கணும். இதெல்லாம் தேர்தல் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை அப்பா அடைச்சான் வெள்ளைக்காரன். ஆனால் இப்போ இந்த சுதந்திர இந்தியாவை வெளிநாடுகளுக்கு கைகூலியாக இருந்து வேலை செய்கிறாங்கல்ல, இந்த சீமான், அந்த திருமுருகன் காந்தி, திருமாவளவன், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இன்னைக்கு அடைக்கலாம். கண்டிப்பாக அதை செய்து ஆகணும். செய்யக்கூடிய சூழ்நிலை நோக்கி தான் இவங்களும் நகர்ந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு கணிசமான ஒரு சம்மட்டி அடி கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். திருமாவளவன்லாம் வெற்றி பெறவே முடியாது. திரும்ப சிதம்பரம் தொகுதியில் திரும்ப மறுபடியும் நிற்கட்டு அவருக்கு ஏற்கனவே அந்த அளவுக்கு மோடிக்கு எதிரான அலையை கட்டமைச்சு வச்சிருந்த 2019 அண்ணன் தண்ணி குடிச்சார். 3000 2000 சில்லற ஓட்டில் தான் வெற்றி பெற்றார். கடைசியில் காலையிலேருந்து ஓட்டு எண்ணிக்கையில் மேலே கீழே இப்படி தான். அப்போவே ருத்ரதாண்டவத்தை ஆடிட்டாரு அப்பன் சிவன். இந்த எலெக்ஷனில் ஒன்றுக்கு கீழே போட்டு மிதிச்சு விடுவாங்க. அது ஒரு பக்கம் அங்கே போயிட்டு இருக்கு அவருடைய நிலவரம். சீமான் என்னடா அப்படின்னா பாரத் மாதாவை இழிவுபடுத்தி பேசிட்டாலே என்ன அருகதை இருக்குது இவனுக்கெல்லாம்? பாரத மாதாவைன்னா யார்? பாரத மாதாவை தெய்வமாக போற்றி தானே பாபு சிதம்பரம் பிள்ளையிலேருந்து. பாபு சிதம்பரம் பிள்ளைலாம் அவருடைய சொந்த சொத்துக்களெல்லாம் இழந்தவர். நாட்டுக்காக வீட்டிலேருந்து எல்லாத்தையும் இழந்தவர். அவர் நினைச்சிருந்தா அவர் வக்கீலாக இருந்ததுக்கு அவர் இன்னைக்குள்ள கணக்குக்கு பல 100 கோடிகளுக்கு அதிபதியாக அன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்க முடியும். அவர் சம்பாதிச்சு அதில் இடம் வாங்கி போட்டிருந்தாலே இன்னைக்கு அதனுடைய மதிப்பு பல 1000 கோடிக்கு போயிருக்கும். அது அந்த அளவுக்கு அவர் திறமையான ஒரு வக்கீல். அதாவது கோரல் மில்லுன்னு ஒரு மில் தூத்துக்குடியில், வெள்ளைக்காரனுடைய மில். அந்த மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாக அந்த தொழிலாளிகளுடைய உரிமையை
வெள்ளைக்காரன்ட்ட பேசி வெள்ளைக்காரன் கோர்ட்ல வாதாடி வெள்ளைக்காரன் சட்டப்படியே அதை வாங்கி கொடுத்தவர் அந்த மாமனிதர். முதல் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தினவர் அவர் தான். இப்படியெல்லாம் பண்ணி சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக அவனுடைய தொழிலை கப்பல் தொழிலை முடக்கிறதுக்காக ஒன்று இல்லை 2 கப்பலை விட்டு அவர் தொழிலையே முடக்கி சிதைச்சி அதனால கோபம் கொண்டு தான் அவரை வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சான்னா என்னது, இவங்களை வெளியே வச்சிருந்தா கண்டிப்பாக. ஏன்னா சுதேசி உணர்வை தூண்டிட்டார். தென்னிந்தியாவில் சுதேசிய உணர்வை மிகப்பெரிய அளவில் எழுப்பினவர் வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா இவங்க எல்லாம். அதாவது கடைசி 47 வருஷத்துக்குள்ள எடுத்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் இவர். இதே மாதிரி பால்பட்டு கஷ்டப்பட்டு பாரத அன்னை பாரத தாய்க்காக இப்படியெல்லாம் உயிரை சிந்தி அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை இழந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துட்டு போனா சுதந்திர இந்தியாவில் இருந்து விட்டு அதை ஈவேராவே பின்பற்றி வரவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கும் தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி நக்கி குடிச்ச பரம்பரையில் வந்தவங்களுக்கு என்ன புத்தி எப்படி வேலை செய்யும். அதாவது யாசின் மாலிகை கூட்டிகிட்டு வந்து அவன் காஷ்மீர் பயங்கரவாதி, அந்த நாயை கூட்டிகிட்டு வந்து இங்கே கடலூரில் மாநாடு அன்னைக்கே பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும். ஜெயலலிதா பண்ணலன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கே தேச துரோக வழக்கில் பிடிச்சி உள்ளே போட்டு 4 மிதிச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. அதனால தான் இன்னுமே பேசிட்டு கிடக்கு. நான் ராஜீவ்காந்தி நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்னது நான் தான், புதைச்சது நாங்கள் தான் சொன்ன பிறகு இன்னும் வெளியே விட்டு வச்சிருக்கதே தப்பு தானே. அதை வச்சு தான் இன்னமும் இந்த திமிரில் பேசிட்டு அலையிறது. அதாவது இதில் எனக்கு 2 விஷயம் எனக்கு முக்கியமாக வருதுங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜார்ஜ் பொன்னையானி ஒருத்தன் இருக்கான்ல பாதிரியாருங்கிற பேரில், அவனும் இதே வேலையை தான் செய்தான். ஏன்னா அவன் இவனு சொல்கிறான் அப்படின்னா, அந்த பாதிரியாருங்கிற அது ரோமன் கத்தோலிக் வேற படித்து வந்தவங்க. அப்போ அந்த இதை அவர் மெயின்டைன் பண்ணணும்ல, அதை காப்பாற்றணும்ல. அப்போ காப்பாற்றாத அவனுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பாரத தாயா இழிவுபடுத்தினானா அவனை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இவன் வெள்ளைக்காரனை விட மோசமான ஆளு தானே அர்த்தம். அப்போ தேச துரோகி தானே, அவனுக்கெல்லாம் மரியாதை நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாங்க. நம்ம டைம் அதுக்கு வேஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி செருப்பு போட்டு அவருக்கு வந்து அதுலேருந்து பாரத தாயிலிருந்து இவருக்கு நோய் வந்துருமா. இந்த சுதந்திரம்னு ஒன்று வாங்கலைன்னா இவனெல்லாம் வெளியே எப்படி பேச முடியுமா? இப்படி பேசிட்டு இருக்கேன்னு அது காரணமே சுதந்திரம் தானே. நீ கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டா வெள்ளைக்காரனை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுட்டு போ, அப்படியே போ, சுவிட்சர்லாந்துக்கு போ, இங்கிலாந்துக்கு போ, எங்கேயாவது போய் செட்டில் ஆகுமாங்கன்னே. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெள்ளைக்காரனுடைய அஜெண்டாவை இங்கே செயல்படுத்த தப்பு தானே. நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றுங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. எந்த மதத்தை வேணாலும் வழிபடுங்க, முருகனை கும்பிடுங்க, இயேசுவை கும்பிடுங்க, அல்லாவை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, விஷ்ணுவை கும்பிடுங்க, யாரை வேணாலும் கும்பிடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த நாடுன்னு வரும்போது இந்த நாட்டை நேசிக்கணும்ல. கிறிஸ்தவத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கிட்ட பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. பெரும்பாலான மக்கள் எல்லாரும் இந்த நாட்டை தானே. முஸ்லீமில் உள்ள நிறைய அப்துல் கலாம்லேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருக்க தானே செய்யுங்க. அவங்களெல்லாம் நம்ம கும்பிடணும், நம்ம சகோதரர்களை ஏற்றுக்கணும். ஆனால் இந்த ஜார்ஜ் பொன்னையா மாதிரிப்பட்டவனை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அவன் இந்த நாட்டை பிரிவினை தோன்ற விதமாக பேசிட்டு அடக்கிறான் அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த ஆட்சி இருக்கு, இந்த திராவிடிய மாடல் ஆட்சி இருக்கனால இவங்க எல்லாம் பேசிட்டு அலைகிறாங்க. அதான் உண்மை. அதாவது மிஷினரி கும்பலுடைய அஜெண்டாவை தான் ஜார்ஜ் பொன்னையா பேசினார். அந்த ஆள் அதை தான் பேசினான். அதைத்தான் இன்னைக்கு சீமான் பேசிட்டு அடக்கிறார். சீமானும் அதே அஜெண்டா, அதே வாசகம். இது ஒரு பாயிண்ட். பேசுனதுடைய காரணத்தை நான் சொல்றேன். முக்கியமான பாயிண்ட் இது. சீமானை பத்தி நிறைய பேசலாம். அது ஒரு குடிகாரனை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறதே அதிகம்னு நினைக்கிறேன். எந்த இதுக்கும் தகுதி இல்லாதவன் ஒரு கட்சியை நடத்துறான், ஒரு தலைவனா வர்றான் அப்படின்னா அவன் யோக்கியதையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அங்க கிடையாது. நேர்மையா இருக்கணும், கிடையாது. குடி பழக்கம் இருக்கக்கூடாது, கிடையாது. சும்மா சிகரெட்டு பழக்கம் இருக்கக்கூடாது, கிடையாது. அதெல்லாம் அந்த இது எந்த தகுதியும் இல்லாத அருகதை இல்லாத ஆட்கள் தான் இப்ப தலைவனா இருக்காங்க. அப்புறம் அவர் பின்பற்றி வரக்கூடியவன்னா என்ன எங்கே கொண்டு சிக்க வைப்பாங்க? இப்படி தான் இருக்கும் இவனுடைய லட்சணங்கள் எல்லாம். எதுலேயுமே இருக்காதுங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டான்னு நினச்சேன். சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சீமானை விட நான் உயர்ந்தவங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய சீமானுடைய தம்பிகள் இருந்ததுன்னா நீங்கள் இதை கேளுங்க. கேட்டுக்கிட்டு சீமானை பேர் 2 சாத்துங்க. உங்களுக்கு உப்பு போட்டு சோறுத்துங்கிறதா இருந்தா இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். செஞ்சால் தான் நீ மனுஷன். உப்பு போட்டு சோறுத்துங்கன்னு நான் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் நான் இதை சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அந்த தகுதி இருக்குது. ஓவரா பில்டப் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ? சீமான் என்ன சொல்லிட்டு இருந்தார்? நான் இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் ஈடுபட்ட இல்லைன்னா அதுக்கு துணையாக இருந்து அதில் இறந்து போன ஒருத்தருடைய விதவை பெண்ணை நான் திருமணம் செய்வேன். அங்கேருந்து அவங்க இலங்கையிலேருந்து அகதியாக இங்கே இருப்பாங்கல்ல, அவங்கள நான் கல்யாணம் பண்ணுவேன். அதில் அவர் சொன்னையில் ஒரு இவெல்லாம் இப்போ என்ன அறிவுன்னு தெரியல. அதாவது விடுதலை புலிகளில் முழு நேரமாக போயிருக்காங்கல்ல, அவங்க கல்யாணமே பண்ண மாட்டாங்க.
ஆதரவாக வெளியே இருக்கக்கூடியவங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வெளியே இருப்பாங்க. அந்த அமைப்புக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் முதலாவது அது தொடங்கும் போது இருந்த அண்டன் பாலசிங்கம் அவர் இவருன்னு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் பிரபாகரனும் அதில் ஒருத்தர். ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்க அதில் வரக்கூடியவங்கலாம், ஏன்னா வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நீ தேவையில்லாமல் ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, அந்த பெண்ணை நீ அனாதை ஆக்கக்கூடாது, அதை விதவை ஆக்கக்கூடாதுங்கிறது பிரபாகரன் அவருடைய நல்ல எண்ணம். அதனால் இங்கே வரீங்களா, வரதுக்கு விருப்பப்படுறியா, கல்யாணம் பண்ணாத. விதிவிலக்கா 1-2 பேர் கல்யாணம் பண்ண பிறகு வந்திருக்கலாம், அது வேற. அந்த இந்த இந்த கதை கூட சீமானுக்கு தெரியாது. அதனால அங்கேருந்து அகதியாய் வந்த விடுதலை போரில் இழந்த ஒருத்தருடைய மனைவியை நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி தான் அவர் சொன்னார். அப்போ ஒன்று அகதி, இலங்கையிலேருந்து அகதியாக வந்திருக்கணும், இன்னொன்று விடுதலை போரில் ஈடுபட்டவனுடைய மனைவி. அது அப்படி ஈடுபட்டவனுடைய மனைவி இங்கே அகதியாகவே வரல. தேடி தேடி நானும் பல இதிலெல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி அகதிகள் அந்த விதவையாக வந்திருக்காங்களே ஒழிய, அந்த மாதிரி விடுதலை புலியில் போரில் ஈடுபட்டு அதனால் இறந்தவங்க, விடுதலை புலியாக இருந்து அவங்க இறந்தவங்க, அதான் அவன் வந்து கல்யாணம் பண்ணலையே, அப்புறம் எங்கே மனைவி இருந்தால் தானே, கல்யாணம் பண்ணால் தானே அவங்களுக்கு மனைவி விதவையாக வாய்ப்பு. அப்போ அது வந்து ஒரு பொய் தான். சரி, இருந்தாலும் கூட எடுத்துடுங்க, ஒரு அகதின்னு எடுத்துடுங்க. இலங்கையிலிருந்து வந்த ஒரு அகதியை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாரா, சொல்லலையா? அது இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னது அடுத்த பாயிண்ட். அது கூட வேண்டாங்க, இலங்கையிலேருந்து வந்த ஒரு அகதி பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி தானே சொன்னார். இல்லை விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன், தமிழச்சி ஒருத்தியை நான் விதவையாக இருக்கணும், இல்லைனா அகதியாக இருக்கணும், இல்லை ரெண்டுல ஏதாவது ரெண்டு சேர்ந்து இருந்தாலும் சரி தான், அப்படி கூட நம்ம எடுத்துக்கணும். சொன்னாரா இல்லையா? இந்த ஈர வெங்காயம் அப்படியெல்லாம் சொல்லிச்சுல, சொல்லி பெரிய வீராப்பா பேசிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சதுல யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர்களுடைய 2வது 3வது பொண்டாட்டிக்கு மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்படி தானே? கயல்விழி. அந்த அம்மா தமிழச்சியா? கிடையாது. இந்த ஆள் தமிழனா? கிடையாது, மலையாளி. இதுக்கு வம்சம் என்ன? மலையாள வம்சம். அந்த அம்மா எது? தெலுங்கு வம்சம். கரெக்டா? இவர் நம்ம தமிழனுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு, யோக்கியர். இது ஒரு பாயிண்ட். நான் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, சீமானை விட நான் உயர்ந்தவன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு சீமானுடைய தம்பி ஒருத்தர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், நாகர்கோவிலில் இருந்தார், ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நைட்டு ஃபேஸ்புக்கில் உரையாடல் என்கிட்ட அவராக வந்தார், வந்து பேசிகிட்டே இருந்தார். அன்னைக்கு நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சதை கடைசியில் நான் அன்னைக்கு சொன்னேன், இதுதான் விஷயம். கடைசியில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலே வந்து சீமானோட உயர்ந்தவர் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்ன காரியத்தில் நீங்கள் உயர்ந்தவர் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கடைசியாக சொன்னேன், சீமான் வந்து இந்த மாதிரி இலங்கையிலேருந்து வந்து ஒரு அகதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அலைஞ்சி ஊர் சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசினார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணல. ஆனால் நான் ஊர் புதா சொல்லிட்டுலாம் அலையலை. ஆனால் ஒரு அகதி பெண்ணை கல்யாணம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு சம்மந்தமாக இலங்கையில் உள்ள 1-2 நண்பர்கள் எனக்கு இங்கே உண்டு. அந்த நண்பர்கள் மூலமாக நான் தேடி கடைசியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய 2-3 அலைன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, லிங்க் கொடுத்தாங்க. அதில் வந்து யாரையும் போய் பார்க்கலாம் செய்யலை, ஃபோட்டோ கொடுத்தாங்க, பார்த்தேன், அவ்வளோதான். நேரே கன்னியாகுமரியில் பெருமாள்புரம், கன்னியாகுமரி பக்கத்தில் பெருமாள்புரம்ங்கிற அகதி முகாமில் இருந்த மைதிலிங்கிற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவி வந்து மைதிலி பேர், அவங்க இருந்த முகாம் அது. அவங்கள நான் நேரில் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு போகும்போது கூகுளில் சர்ச் பண்ணுங்க வரும், அந்த ஃபோட்டோ கூட இருக்கும். நேரே போய் என்னைக்கு பார்த்தோன்னா அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். ஃபோனில் பேசியிருக்கேன், அவ்வளோதான். அது அவங்க தங்கச்சி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கல்யாணம்லாம் முடிச்சு வச்சுட்டு அவங்க இலங்கை போயிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க தங்கச்சி. மஹிந்தா, அவங்க பேர் மஹிந்தா, இவங்க பேர் மைதிலி. இவ்வளோதான், சரியா? இதனால நான் கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். திரிகோணமலை, அவங்க இலங்கையில் பூர்வீகம் திரிகோணமலை, பேர் மைதிலி. இலங்கை இங்கே வந்து அகதியாக இருந்தது வந்து கன்னியாகுமரியில் பக்கத்தில் பெருமாள்புரம் அகதிகள் முகாம். இப்போ அதை ஏதோ மறுசீரமைப்பு ஏதோ பண்ணுறாங்க. அந்த முகாமை வந்து இருந்தவங்களாம் வெளியே எங்கே பக்கத்தில் இருக்காங்கன்னா அதில் ஏதோ வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சந்தோஷம், நல்ல விஷயம் தான், பண்ணிட்டு போட்டோம். இதுதாங்க உண்மை. நாம் சீமானை விட உயர்ந்தவனா இல்லையா? இந்த கேள்வி அந்த தம்பிகிட்ட கேட்டோன்னா அவன் கையெடுத்து கும்பிட்டான். ஆமாம், கையெடுத்துனா அவர் அங்கேருந்தே சொல்லிட்டார், ஆமாம் உண்மைதானே, நான் உண்மையிலே சொல்கிறேன், சீமானோட நீங்கள் உயர்ந்தவர் தான், நான் உங்களுக்கு தலை வணங்குறேன் அப்படின்ட்டார். இந்த தம்பியை திலீபா பிரதீபா ஏதோ பேர், கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டார்னா கடலூர் மாவட்டம்னு என்கிட்ட சொன்னார் அன்னைக்கு பேசும்போது. காலேஜ் ரோடு, நாகர்கோவிலில் காலேஜ் ரோட்டில் நான் தங்கியிருக்கேன், அங்கே ஏதோ ஒரு இதில் வேலை பார்க்குறேன்னு சொன்னார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உரையாடல். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சீமானை விட நான் உயர்ந்தவனா இல்லையா? சீமான் ஒரு குடிகாரன், நான் குடிக்க மாட்டேன், உயர்ந்தவன் தானே? சீமான் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, நான் உயர்ந்தவன் தானே? சீமான் ஒரு இந்த தம் அடிச்சுட்டு தெரியக்கூடிய கோஷ்டி, நான் உயர்ந்தவன் தானே? சீமான் வந்து சொன்ன எந்த காரியத்தையும் செய்தது கிடையாது, நான் வந்து தேவையில்லாமல் இதுன்னு சொல்கிறாரு, சொன்னதுபடி நான் கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன், நான் உயர்ந்தவன் தானே? சீமான்ட்ட நேர்மைக்காக சீமானுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உயர்ந்தவன் தானே? இந்த நாட்டை, நான் தேசத்தை தெய்வமாக போற்றி மனசில் உறுதியாக எடுத்துக்கிட்டு நான் வந்து செயல்பட்டு இருக்கேன். சீமானை விட இந்த சீமான் வந்து திங்கிற நாட்டுக்கே ரெண்டகம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கார் சீமான்.
அப்போ நான் சீமானை விட உயர்ந்தவன் தானே? எல்லாத்துக்கும் மேலே சீமானே சொன்னேன், இலங்கை அகதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார்ல, அதை கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கலை, செய்யலை. ஆனால் நான் வந்து என் மனசில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த கருணாநிதி அடிக்கடி சொல்லிட்டு தெரிவார் தெரியுமா, தொப்புள் கொடி வர இலங்கை தமிழர்களை பேசும்போதெல்லாம் தொப்புள் கொடி ஊரை அமர்த்ததுக்கு, அது ஒரு தெலுங்கு வம்சாவளி, அது வேற கதை, அடுத்து சாப்பிட்றது. தொப்புள் கொடி வரவு தொப்புள் கொடி வரவுன்னு சொல்லிட்டு அலைஞ்சார்ல. நான் அப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சுது, என்னடா தொப்புள் கொடி வரவு தொப்புள் என்ன ஈர வெங்காய வரவு, போங்கடா நேரடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணும், அவ்வளோதான். இவ்வளோதான் அதில் வந்த விஷயம், இவ்வளோதான் வந்துச்சு. நேரடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணுவோமே, என்ன தொப்புள் கொடி வரவு, நேரடியாகவே ஒரு இலங்கை அகதி பண்ண கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடணும், கல்யாணம் பண்ண நடந்தோம். இது வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல நிம்மதியாக தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களை விட நாங்கள் கொஞ்சம் ஒருபடி நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். பொருளாதார இதில் வேணால் நாங்கள் கொஞ்சம் சிரமத்துக்குள்ளே ஆளாகி இப்போ பெரிய அளவில் அப்படி என்ன 2 பேரும் தானே, பெரிய அளவில் இல்லை. ஒரே ஒரு இழப்பு எங்களுக்குன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு இழப்பு. எங்களுக்கு குழந்தையெல்லாம் இருந்துச்சு, ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் அது சில பிரச்சனைனால கடைசியில் அந்த குழந்தை என்கிட்ட இல்லை, அவ்வளோதாங்க எங்களுக்கு குறைபாடுன்னு சொன்னால் அந்த உணர்ந்து சொன்னால். அதுக்கு பதிலாக நிறைய குழந்தைகள் எங்களுக்கு இருக்குது, சொந்தத்தில் நிறைய குழந்தைகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீமானை விட நான் ஒருபடி உயர்ந்தவங்கிறத மறுபடியும் ஒரு இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த ஜார்ஜ் பொன்னையா எப்படி பேசுனானோ அந்த ஆள் பேசுனதா தான் சீமானம் பேசிட்டு கிடக்கு. அப்படின்னா மிஷினரி கும்பல்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த மதமாற்ற கும்பல்ல இருந்து என்ன அஜெண்டா வருதோ அதை சீமான் பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா? ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு கிடக்கு. அதாவது போதை பொருள் கடத்தல்ல ஒட்டுமொத்தமாக கூடாரம் திமுக கூடாரம் தான். அதை சரியான விசாரணை நடத்தினா இப்போ வெளியும் சங்க ஜிவாலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு இது கவர்னர் மூலமாக விசாரணை நடத்த சொல்லுங்க. இப்போ அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி விடுவாங்க. அப்போ அது கோபாலபுரத்தில் போய் நிற்கும், சரியா? இல்லைன்னா சங்கர் ஜுவால் இதுக்கு போன மாதம் 15ஆம் தேதியே 14ஆம் தேதியே மாட்டிட்டான், சரி, டெல்லியில். அப்போவே தெரிஞ்சு போச்சு இவன் தான்ட்டு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாளும் காத்து கிடந்துட்டு இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து 8ஆம் தேதி எதுக்கு இவர் அறிக்கை விட்டு கிடக்கணும், பேட்டி கொடுத்துட்டு கிடக்கணும்? அது வந்து அவன் யோகிக்கன்னு வேற. இதில் அவனுக்கு எதுக்கு விருது கொடுத்தீங்கன்னா, அது சிசிடிவிக்கு 10 பேர் கொடுத்தாங்க, அதனால விருது கொடுத்தேன். என்ன அப்போ ஒரு 100 பேருக்கு சிசிடிவி வாங்கி கொடுத்தா எவ்வளோ பெரிய கொள்ளை வேணாலும் அடிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கொலை செய்யலாம், நீங்கள் விட்டுருவீங்க, அப்படி தானே? அதாவது இவர் சங்கர் ஜுவால்ங்கிற போலீஸ் அதிகாரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததே வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவில், தெரியாதா? இவன் 2009 இருந்தே கஞ்சா கடத்தல ஈடுபட்டு கைதாயிருக்கான், 2013 கைதாயிருக்கான், 2019 இங்கேருந்து மலேசியாவுக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஆயிருக்கான். இதில் இவன் தம்பி ஈடுபட்டிருக்கான். இவங்க அப்போ வந்து திருட்டு வீசிட்டு வச்சிருக்கான். 8க்கு மேற்பட்ட கேஸு பாண்டி பஜாரில், பர்மா பஜாரில் 8க்கு மேற்பட்ட திருட்டு வீசி விடுவதில் 8க்கு மேற்பட்ட கேஸு. இவன் மேலேயும் நிறைய கேஸுகள் இருக்குது. மொத்தம் 26 ஏதோ கேஸுகள் இருக்குது. அதில் நிறைய கஞ்சா கடத்தல இருந்து ஆரம்பித்து போதைப் பொருள் விற்றது இது சம்மந்தமாக நிறைய இருக்குது. எல்லாமே இல்லீகல் பிஸ்னஸ் தான் இவன் பண்ணியிருக்கான். இவ்வளோ விஷயம் தெரியாமல் எப்படிங்க ஒரு டிஜிபி இருக்க முடியும்? இவனுடைய வரலாறே தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவனுடைய பின்புலம், இவன் திடீர்னு பெரிய கோடீஸ்வரனா இருக்கானா, எப்படி இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்களா? எப்படி பணம் வருதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? இந்த வருஷம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அமைந்தகரையில் ஒருத்தன் நைஜீரிய நாட்டுக்காரன் மாட்டினாம்ல, அவன் கேஸ் என்னாச்சு? அது 1 கிலோ கோக்லைன் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன், போதைப் பொருள். அந்த கோக்லைன் போதைப் பொருளை 1 கிலோவோட மாட்டினா அப்படியே இழுத்து மூடிட்டீங்கல்ல, ஏன் மூட்டினீங்க? இன்னைக்கு 2013 வந்து அந்த ஆள் விடுதலை ஆயிட்டான். அந்த கேஸ்ல இருந்து அவன் ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் பதிவாயிருந்து, MKB நகர்ல வந்து பதிவாயிருக்கு, அதில் அவன் விடுதலை ஆயிட்டான். இதை சொல்லி அவனுக்கு புனிதராக்குன்னு முயற்சி பண்றீங்க. கேவலமா இல்லையா தமிழக போலீஸுக்கு? இங்கேருந்து இலங்கையை கடத்திட்டு போகிறான், இந்த போதைப் பொருளை கடத்திட்டு போகிறான், 108 கோடி மதிப்புள்ளன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான ஒருத்தி 860 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சது யார்? மத்திய போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட மத்திய கடற்படை போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. திருச்சியில் உள்ள மத்திய போலீஸ் வந்து இதை கண்டுபிடிச்சி மோப்பம் முடிச்சு. அப்போ தமிழக போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்கேருந்து நேர பொதிகை எக்ஸ்பிரஸில் வந்து மதுரையில் வச்சு சிக்கி ஒருத்தன் மாட்டினானே 26 கிலோ இது போதைப் பொருளோட மாற்றினானே, மெத்தப்பட்டமின் மாட்டினானே. அவன் பொண்டாட்டியும் சேர்த்து கைது பண்ணாங்களா? 6 கிலோ வீட்டில் இருக்குன்னு சொல்லி கைது பண்ணி இதெல்லாம் பண்ணீங்களே. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. குஜராத் மாநிலத்தினுடைய துறைமுகத்தில் இருந்த பிடிப்பட்ட பொருள் தமிழகத்துக்கு வர இருந்தது. இங்கேருந்து போட்டுக்க வேண்டி வெயிட்டிங்கில் இருந்ததில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அண்ணாமலை வெளிப்படுத்தினார. இதுக்கு காவல்துறை என்ன செய்றீங்க? தமிழகம் தானே மைய புள்ளியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2022 நினைக்கிறேன் அதில் மாட்டினது வந்து கடைசியில் பார்த்தா இங்கே முகலிவாக்கத்தில் உள்ளவன் தானே மாட்டினா, பொண்டாட்டியும் மாப்பிள்ளையும் மாட்டினாங்களா? அந்த கேஸ் என்னாச்சு? இதெல்லாம் போதைப் பொருளில் மிகப்பெரிய மையம் தமிழகம்ங்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழகம் முழுக்க சல்லடை போட்டு சளிச்சா இப்போ எல்லா கிராமத்துக்கும் கஞ்சாவில் ஆரம்பிச்சது இப்போ எல்லாமே மெத்தபட்டமீனில் போய் நிற்கிதே. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா?
ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறைன்னு பேர் வாங்கின காவல்துறை இந்த அளவுக்கு மட்ட ரகமாக போயிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. எவ்வளோ பெரிய அசிங்கமானது! தமிழகம் முழுக்க அடுத்த தலைமுறைக்கு நாசமாயிட்டு இருக்குன்னு பிரதமர் வந்து சென்னையில் வந்து கவலைப்பட்டு பேசிட்டு போனார்ல. இவ்வளோ தூரம் நடக்க காரணமாக இருந்துட்டு இவங்க பூஜை மெழுகிறாங்க. இப்போ என்னன்னா, இப்படி மக்கள் பக்கத்தில் போய் சேர்ந்துட்டு பெற்றோர்கள் எல்லாம் பயங்கரமா இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. விவாத பொருள் ஆகிப்போச்சு. இந்த போதைப் பொருள் வந்து அடுத்த தலைமுறை அவங்க வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதிக்குது பல இடங்கள்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுது. தெரிஞ்ச உடனே இப்ப அவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு மேல பயங்கரமா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தான் அத்தனைக்கும் காரணம்னு அவங்களுக்கு என்ன அப்பட்டமா தெரியுதுல. திமுக தானே பண்ணியிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனோன்னா இதை என்ன மடைமாற்றம் விடுறதுக்கு என்ன ஆயுதங்கள் எல்லாம் ராசாவை வச்சு நேரே வந்து ராமபிரானை இழிவுபடுத்தி பேசி, அதை ஜெய் ஸ்ரீராமை இழிவுபடுத்தி பேசி அதை ஆரம்பிச்சு அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வேற மாதிரி பேக் ஃபயர் ஆகி போச்சுது. உடனே அந்த சங்கர் ஜிவாலை வச்சு ஒரு அறிக்கை விட்டு அதுவும் வேலைக்கு ஆகலை, எவனும் கண்டுக்கலை. உடனே அந்த இப்போ சீமான் வந்து திமுகனுடைய கைக்கூலி தானே, பி டீம் தானே. அதில் என்ன சந்தேகம்? திமுக அதாவது திமுக கூட்டணி வலுவா இருக்கு. ஆனால் மக்கள் மனநிலையில், மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஆனால் அதனால நிறைய பேர் போன தடவை திமுக ஓட்டு போட்டவன் இந்த ஓட்டை போட மாட்டான். அப்போ திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய ஓட்டை பிரிக்கணும். அதுக்கு திமுக கையாண்ட ஒரு விஷயம் வந்து நடிகர் விஜய் களத்தில் கொண்டு வந்தா அண்ணாமலை பக்கம் வரவுன்னா தடுத்துடலான்னு நினைச்சாங்க. அதுவும் புஷ்வானமாகி போச்சு. சீமான் வந்து ஏற்கனவே எதிரான ஓட்டை பிரிக்கக்கூடிய முக்கியமான ஆள். அவருக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த சீமான் வந்து அவருடைய உத்தரவு, கோபாலபுரம் உத்தரவுக்கு ஏற்ப இப்போ வந்து பாரத் மாதாவை இழிவுபடுத்துறாரு. இப்போ பாரத் மாதாவை இழிவுபடுத்தினா இந்த தேசியவாதிகள் எல்லாம் உடனே இதை பத்தி கவலைப்படுவாங்க, இதை பத்தி விவாத பொருள் ஆக்குவாங்க, இதுக்கு உடனே 4 கேஸை ஓடுவாங்க, இந்தியா முழுக்க பிரச்சனை பெருசுவாக்குவாங்க. அப்படியே வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கை வந்து திமுகவினுடைய இந்த இதை அப்படியே இழுத்து மூடிடலாம். இது திமுகவினுடைய கணக்கு, எதிர்பார்ப்பு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மனிதன் வந்து அண்ணாமலை. நீங்க வந்து ஆராசாவை வச்சு பேசுனீங்க, சமுட்டி மிதிச்சு ஆராசாவை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்து விட்டாரு அவருடைய இதை. அது காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்கே பழையபடியும் ஒருக்கா கொல்லி அந்த ஓங்கோல் உதவக்கரை இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் சனாதன ஒழிப்பு எப்படி திமுக அந்த ஐஎன்டி கூட்டணியை வட இந்தியாவில் பாதாளத்துக்கு தள்ளிச்சோ அதே மாதிரி இப்போ இதையும் தூக்கி கொண்டு வட இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்துட்டாரு. இது அடுத்த இந்த பிரச்சாரத்துக்கு இப்போ இது எடுத்துட்ட கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து சீமானை இறக்கியிருக்காங்க. சீமானை இறக்குனா இங்கே வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறதுக்கு சீமான களத்தில் வச்சு ஏற்கனவே வச்சுருக்கீங்களா. இப்போ இந்த அடிஷ்னல் அஜெண்டா இதை பற்றி பேசினா என்ன ஆகும்? இதை பற்றி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக தேசியவாதிகள் பேசுவாங்க. அதை பேசினா என்ன ஆகும்? அந்த போதைப் பொருளை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பு கணக்கு. அண்ணாமலை அதையும் சேர்த்து தான் கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் எதை பேசினாலும் சரி முன்னங்க பருப்பு வேவாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு வந்து போச்சு. மக்கள் மடையர்கள் அல்ல. திருப்பி இது 1967 கிடையாது. காமராஜரை ஏமாத்தின மாதிரி ஏமாத்திட்டு வர்றதுக்கு 1967 அல்ல. இது வந்து 2024. கண்ணம்மாப்பேட்டைக்கு திமுகவை அனுப்புறது முடிவாகி போச்சு. இதுதான் கடைசி ஆட்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வர்றதுங்கிறது கனவுல தான் காணணும். இனிமேல் அது பிரதமரே அறிவுகோளில் சொல்லிட்டு போனார்ல, திருநெல்வேலி நெல்லை சீமையிலிருந்து சொன்னார் பார்த்தீங்களா, திருவாய் மலர்ந்து. அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற அந்த தீய சக்தி அந்த கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதான் உண்மை. அதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன வேணாலும் பித்தலாட்டம் பண்ணுங்க. சீமான் இல்லை, திருமுருகன் காந்தியில் அந்த தெருப்பொறிக்கு நான் இல்லை, யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, என்ன வேணாலும் பேசுங்க, எல்லாமே உங்களுக்கு தான் வந்து விடியும். நீங்கள் அழிய போகிறது உறுதி. திமுக அழிய போகிறது உறுதி. நன்றி, வணக்கம்.